அனைவருக்கும் வணக்கம். இது அரசியல் நீதி, மக்களுக்கான நீதி. இன்று வரைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் பரபரப்பும் இருக்கக்கூடிய செய்தியாக இந்தியா முழுக்க இருக்குது. என்ன அப்படின்னா, தர்மஸ்தலாவுடைய அந்த மர்மங்கள் தோண்டப்படக்கூடிய இடங்கள், அது சார்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அடுத்தடுத்து என்ன கிடைக்கும், என்ன மாதிரியான விசாரணை போகிறது, யார் இதற்கு முக்கிய காரணம், எப்படி இதெல்லாம் நடந்தது, இந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக குலைத்து உடைத்து அதனுடைய தன்மை இழக்கக்கூடியதாக இந்த சம்பவங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த சமூகத்தில் நாம் வாழ்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கே கேள்விக்குறியாக இருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றும் அப்படியும் இப்படியும் வெளிநாடுகளில் கேள்விப்படக்கூடிய கொத்து கொத்தாக பிணங்களை தோண்டி எடுத்தார்கள் என்ற செய்தியெல்லாம் இப்பொழுது நம்ம அண்டை மாநிலத்தில் கர்நாடகத்தில் நமக்கு முன்னாடியே இது நடந்து கொண்டிருக்கிறது என்பது பேரதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை எந்த காலகட்டத்தில் யாரால் எப்படி நிகழ்த்தப்பட்டது என்பது இன்று வரமே தெரியாமல் இருக்கிறது. இன்னும் விசாரணை சென்று கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது ஏன் இந்த விஷயம் வெளியே வந்தது அப்படிங்கிறதுக்கு அந்த பீமா என்கிற விசில் ப்ளோவர் தான் அடிப்படை காரணம். அவர் நம்மளுக்கு இந்த விஷயத்தை சொல்லலைன்னா இன்று வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் அங்கே நடந்ததுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் தான் போயிருக்கிறது. காணாமல் போயிருக்காங்க, இருந்தாங்களா இருக்காங்களாங்கிறதே தெரியாது. இந்த இடத்துக்கு போனாங்க, அதுக்கு பிறகு பெண்களை காணவில்லை என்ற புகார்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் அந்த புகார்களின் அடிப்படையில் இத்தனை ஆண்டுகளாக எந்த ஒரு காவல்துறையுமே நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏன் எடுக்கலை? ஒரு விஷயம், ஒரு கேஸ் ஒரு ஃபைல் ஆகுது ஒரு ஸ்டேஷனில், எங்கள் பொண்ணை காணோம், பையனை காணோம், அம்மாவை காணோம், அப்பாவை காணோம் அப்படின்னு. இப்போ காணாமல் போனவர்கள் என்ன ஆனார்கள் என்பதைக்கான ஒரு விசாரணை என்பது முழுமையடையக்கூடியதாக இருக்க வேண்டும். அது எதை நோக்கி போகும்? ஒன்று, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், என்ன ஏது என்ற ஒரு தகவலை காவல்துறை சம்மந்தப்பட்டவர்களுக்கு சமர்ப்பிக்கணும். இல்லை அப்படின்னா அவர்கள் இதை இறந்துட்டாங்க, இறந்ததுக்கான ஒரு பாடி ரொம்ப நாளாக ஜிஹெச்சில் கிடக்குதுங்க, அதை போய் பார்த்தா உங்கள் யாரோ சம்மந்தப்பட்டவங்களா இப்படியெல்லாம் கேட்பாங்க. இது எதுவுமே இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இதுக்கு முன்னாடி காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதே பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. சில்ப்ளோவர் சொல்லக்கூடிய காலகட்டங்கள் என்பது 2014. ஆனால் 2014 அவர் வெளியே வந்துட்டார். ஆனால் 96 தான் அவர் வேலைக்கு சேர்ந்திருக்கார். 1996 தான் இந்த சம்பவம் நடந்துச்சா அப்படின்னா இல்லை, அதற்கு முன்னமே இந்த சம்பவங்கள் தர்மஸ்தலாவில் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது இது ரெகுலராகவே நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக, தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருந்தாலும் அதை சுற்றியுள்ள காவல்துறையும் மாநில காவல்துறையும் மாவட்ட காவல்துறையும் எந்த ஒரு கண்காணிப்புக்குள்ளேயும் இதை கொண்டு வரவில்லை என்பது மிக மிக மிகப்பெரிய ஒரு கேள்வியை நமக்கு முன்னே எழுப்புகிறது. அப்போது இது எங்கே இது நடக்கிறது, யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியலோ அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியோ இல்லை அரசியலவே ஆட்டி படைக்கக்கூடிய சக்திகளோ பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தால் மட்டும்தான் அனைவரும் வாய் மூடி கிடக்கக்கூடிய காவல்துறையை கண்ணை மூடி கண்ணை கட்டி வாயை பொத்தி கொண்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய சம்பவங்கள் தான் இதில் நிதர்சனமாக நமக்கு முன்னே விரிகிறது. என்னையா பண்ணிகிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாளாக? இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இத்தனை பெண்கள் காணாமல் போயிருக்காங்க, இவ்வளோ பேர் படுகொலை பண்ணியிருக்காங்க, தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதெல்லாம் நடக்கும் காலகட்டத்தில் யாருக்குமே தெரியலையா? இல்லை வெளியில் இந்த விஷயத்தை தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியாக ஒரு விஷயத்திற்குள் காவல்துறை கையூட்டு வாங்கிட்டு தனக்கான தேவைகளை அங்கே வாங்கி தின்று விட்டு மௌனமாக இருந்து விட்டதா? இல்லை அதிகார துஷ்பிரயோகத்துக்கு மீறி ஒரு விஷயத்தை காவல்துறை அங்கே செயல்படுத்த முடியாத அளவுக்கு கைகள் கட்டி போடப்பட்டதில்லை என்பதையெல்லாம் நாம் கேள்வி கேட்கக்கூடிய சூழலுக்கு இன்றைக்கி வந்திருக்குது. ஒரு சம்பவம் நடக்குதுங்க, அந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, யாரும் கேட்கலையாப்பா, என்னப்பா ஏற்பான்னு அக்கம் பக்கத்தில் விசாரிக்கணுங்களா இல்லையா? 2 பேர் ரோட்டில் சண்டை போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. ஆனால் 4 பேர் யாராவது ஏப்பா அடிச்சுக்கிறீங்கன்னு கேட்குறோமில்ல? இல்லை ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, இது ஏன் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, என்ன காரணம் அப்படின்னு ஒரு அடிப்படை ஒரு சாமானியனுக்கே அந்த ஒரு உணர்வு இருக்கும் பொழுது ஒரு சட்டம் ஒழுங்கை கட்டி காக்கிற காவல்துறை இவ்வளவு காலமாக அங்கே என்ன செய்து கொண்டிருந்தது அப்படிங்கிறதே இதற்கு பின்புலமாக
மாநில மத்திய அரசியல் தலைவர்களுடைய அழுத்தங்களும் அவர்களுடைய தலையீடுகளும் அவர்களுக்கான தேவைகளுக்கான ஒரு தளமாகவும் இந்த தர்மஸ்தலா பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது அப்பட்டமாக தெரிகிறது. இதே விசில் ப்ளோவர் முன்பாக அப்ரூவராக இந்த விஷயத்திலெல்லாம் சொல்லும் பொழுது, இது ஏப்போ எவ்வளோ நாள் சொல்லாமல் இப்போ சொல்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, அவர் சொல்கிறார், என் குடும்பத்தில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டதுனால நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார். ஆனால் அந்த பெண்ணு எப்படி பாதிக்கப்பட்டாங்க, யாருக்கு பாதிக்கப்பட்டாங்கிறது இன்ன வரைக்கும் வெளியே தெரியல. நான் இருந்தேன், நான் புதைச்சேன் அப்படிங்கிறது தன்னை தான் சொல்லிட்டு இருக்கார். இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டும். அப்ரூவர் என்பவர்கள் எப்பொழுதுமே உடனடியாக அப்ரூவர்களாக மாறிவிட மாட்டார்கள். சில அழுத்தங்களும் சில தேவைகளும் சில சூழல்களும் அங்கே அவர்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அப்ரூவர்களாக மாறுவார்கள். அப்ரூவர் என்பது என்ன அப்படின்னா, தான் செய்த குற்றத்தை தானே ஒத்துக்கொண்டு இந்த குற்றத்தை யாராக இருந்து செய்தோம், யாரெல்லாம் பங்கெடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் அப்ரூவர். அப்படி ஒரு வாக்குமூலத்தை கொடுக்கக்கூடிய, சுயமாக வாக்குமூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து இதை செய்தாரா, இல்லை இவருக்கு பின்னே இருந்த ஒரு சக்தி, இப்படி போய் நான் சொல்கிற மாதிரி போலீஸ்கிட்ட சொல்லு, அந்த இடத்தெல்லாம் காமி, அவங்களையெல்லாம் நம்ம மாட்டி விடுவோம், இவ்வளவு நாளாக நம்மளையெல்லாம் வேலைக்காரனை வச்சு என்னென்னமோ அநியாயம் அக்கிரமெல்லாம் பண்ணாங்கல்ல, நம்ம இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்கோம், நம்ம செட்டில் ஆகலை, நம்மளை செட்டில் ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு ஃபினான்சியலான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு எக்கனாமிக்கலோட சப்போர்ட் அவங்க நம்மளுக்கு கொடுக்கல. அப்போ இவனுங்களுக்கெல்லாம் நம்ம உண்மையாக இருந்து விசுவாசமாக இருந்து என்ன பிரயோஜனம்? இவனுங்கெல்லாம் கொண்டு அனுப்புனானுங்க, நம்ம போய் மொத்தம் புதைச்சிட்டே இருந்தோம். இது மிகப்பெரிய குற்றம் அல்லவா? 5க்கும் 10க்கும் தான் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம். பெரிய ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் அவனுங்கள்கிட்ட கேட்போம். அவனுக்கு கொடுக்கலின்னா ஒரு ரேன்சம், ஒரு பிணையம், அந்த பிணையத்துக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம், இதை நீ செய்யலினா நான் செஞ்ச விஷயத்தை பூரா மொத்தமாக அப்ரூவராக மாதிரி போலீஸிடம் சொல்லிடுவேன் அப்படின்னு கூட ஒரு த்ரெட்டனிங், அதாவது ஒரு ஒரு மறைமுகமாக இருக்கக்கூடிய குற்றவாளிகளிடமிருந்தும் குற்றத்துக்கு உறுதுணையாக இவர்களிடமிருந்தும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம். இதுக்கு பின்புலமாக பீமாவுக்கு இன்னொரு சக்தி இயக்க விசையாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குல்லங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்ன வரைக்கும் வெளியவே வரல. அப்போது என்னென்னா, பீமா அப்ரூவர் ஆகிட்டாரு, அவர் பொண்ணு பாதிக்கப்பட்டாங்க, பேத்தியாரோ பாதிக்கப்பட்டாங்க, அந்த எமோஷனல் கனெக்ட் ஆகி சென்டிமெண்ட்டில் ஐயையோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் கதைக்கு நல்லா இருக்குது. ஆனால் உண்மைக்கு இது புறம்பாக இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது ஏன் இல்லை, காலையில் எந்திரிச்சோன்னே டிவி ஆன் பண்ணால், மொபைல் எடுத்தால் பல செய்திகள் சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். எல்லா செய்திகளுமே அப்படி ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒன்றை ஒன்று காப்பி பண்ணி தான் இங்கே செய்திகள் வருது. அத்தனை காப்பிகளுக்கும் நம்ம தலையாட்டிட்டு அப்படியாமாப்பா இப்படியாமாப்பா அதுவாப்பாமா இதுவாப்பா, இதை கொண்டு போய் இன்னொரு பக்கம் நம்ம வேறொரு காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம். அந்த நடைமுறையில் என்ன நடந்துச்சு, இந்த கொலைகளுக்கான காரணம் யார், மையம் யார், இதிலிருந்து இந்த விஷயம் இந்த 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 தன்மையிலிருந்து இதை இயக்கக்கூடிய அந்த இயக்க விசை யார், இதெல்லாம் இருக்குல்லங்க. ஒரு மாஸ் கிரைம் நடக்குது அப்படின்னா நிச்சயமாக காவல்துறையுடைய உள்ளீடும் காவல்துறையுடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் நடக்கவே நடக்காதுங்க. இந்த உலகத்திலேயே வெரி ஃபஸ்ட்டு ஸ்மெல் பண்ணுறது போலீஸ் தான். சரிங்களா? நம்ம நினைக்கலாம் கள்ளச்சாராயம் எங்கே காய்ச்சுறாங்க, போதைப் பொருள் எங்கே விற்கிறாங்க, அங்கே அது நடக்குது இங்கே நடக்குது, அதெல்லாம் ஏன் காவல்துறைக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கலாம். இதையே இந்த இடத்துல இப்படியெல்லாம் பண்ணணும், இவர்கள் தான் பண்ணணும்னு அதை ஆப்ரேட் பண்ணுறது தான் போலீஸ் துறை தான் ஆப்ரேட் பண்ணுது. ஒரு ரவுடி ஒரு ஏரியாவில் மிகப்பெரிய ஒரு அழிச்சாட்டியம் பண்ணிகிட்டு இருக்கான், எல்லாத்தையும் மிரட்டி மாமூல் வசூல் பண்ணிகிட்டு இருக்கான்னா அவனுக்கான தைரியத்தை கொடுக்குறதே யாருங்க? முதலில் அரசியல்வாதிகள், அதற்கு பிறகு காவல்துறை. இந்த 2 பேரும் அந்த ரவுடிக்கு பின்புலமாக இருப்பாங்க. ஏன் பின்புலமாக இருக்கிறாங்க என்றால், ஒரு அரசியல்வாதியோ ஒரு போலீஸோ நேரடியாக இறங்கி மக்களிடம் மாமூல் வசூலிக்க முடியாது. அதுக்கு ஒரு ஏஜென்ட் தேவை, அந்த ஏஜென்ட் தான் ரவுடி. அப்போ அந்த ரவுடியை வச்சு வசூல் பண்ணக்கூடியதில் ஒரு சரி பங்கு பாதி இவர்கள் எடுத்துட்டு அதில் இவர்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்கிறார்கள். அப்படித்தான் இந்த கர்நாடகா போலீஸ் துறையும் இந்த தர்மஸ்தலாவிடம் நிறைய வாங்கி சாப்பிட்டு அவர்களுக்கு விசுவாசமாக இருப்பதற்காகவே
பல கொலைகளையும் துன்புறுத்தல்களையும் மிகப்பெரிய ஒரு பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளையும் வேடிக்கை பார்த்து கொண்டு அந்த இரத்தக்கரையுடன் அவர்கள் குடும்பத்திற்கே சோறு போட்டிருக்காங்க. இந்த பாவத்தை எங்கே கொண்டு யார் எப்படி கழுவ போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் இந்த கேஸ் ஸ்டடியில், விசில் ப்ளோவர் பிறகு பின்புலமாக இருந்து அப்ரூவராக மாறச் சொன்னது யார்? அந்த அப்ரூவராக மாறச் சொன்ன அந்த பர்சனாலிட்டிக்கும் அந்த பர்சனுக்கும் இந்த தர்மஸ்தலாவுடைய அதிகாரத்துக்கும் முன்பிருந்த தொடர்பும் இப்போ இருக்கக்கூடிய பகையும் என்ன? இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலாம் ஒரு கேஸை மூவ் பண்ணால் தாங்க உண்மைத்தன்மையை அறிய முடியும். அப்படி ஒரு நிலைக்கு இந்த காவல்துறை வருமானு தெரியல. ஆனால் தனித்துவமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இதை செய்யுங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கிறது. இதற்கு மாநில அரசும் மத்திய அரசும் எந்த தங்குதடையின்றி ஒத்துழைப்பெல்லாம் கொடுக்கவே வேண்டாம். நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே போதும். இதற்கான தேடுதலும் இதற்கான தீர்வும் விசாரணையும் நிச்சயம் உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வரும். இதில் யாரெல்லாம் இருக்கிறார்கள், இந்த விசில் ப்ளோவர் என்கக்கூடிய பீமாவுடன் இருந்து இன்னும் பல பேர் இந்த களத்திலிருந்து பிணங்களை பதிச்சிருக்காங்க, அவர்களெல்லாம் யார்? இவர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று இருக்கும். அந்த சிஸ்டத்துக்கான தலைமை யார்? அந்த தலைமைக்கு மேலே இருக்கக்கூடிய நேரடியான அந்த அதிகாரம், கிரைம் பெஞ்ச்மார்க் பர்சனாலிட்டி யார் அப்படிங்கிறது எல்லாம் இன்னும் 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 பல கோணங்களில் பல விஷயங்களில் நாம் ஊடுருவி பார்க்கும் பொழுது நிச்சயமாக இது வெளிப்பட்டே தீரும். இதற்கு டிரான்ஸ்பரன்சியாக வெளிப்படைத்தன்மையுடன் ஒரு விசாரணையை மேற்கொள்வதற்கான ஒரு சுதந்திரம் எஸ்ஐடிக்கு இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியக்கூறு. எனக்கு வேண்டியவன் அவங்களுக்கு வேண்டியவங்க அது இது என்று தனிப்பட்ட வெறுப்புகளுக்கெல்லாம் உட்பட்டு இந்த கேஸ் நடந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த நியூஸ் பேப்பரில் வர்றதை படிச்சுட்டு நம்மளும் தலையாட்டிட்டு அருமையாக பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க, எல்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்னு நம்பிட்டு அதே நியூஸ் பேப்பரில் வடை போண்டா மடித்து சாப்பிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடும். அப்படியானது கிடையாது இது. ஏனென்றால் இது சமூகத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். இதற்கு அனைவருமே ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அதற்கான உண்மைத்தன்மையை அறிவதற்கான ஒரு நோக்கத்தில் நாம் இதை பார்க்க வேண்டும். அதுதான் இந்த கேஸ் ஸ்டடியோடைய முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு விஷயத்தில் நிச்சயமாக இன்னும் ஒரு புதிய தகவலுடைய ஒரு கேஸ் ஸ்டடியை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அரசியல் நீதி, இது மக்களுக்கான நீதி. நன்றி, வணக்கம்.